எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த இடத்துல வந்து நம்ம நிக்கிறோம். இன்னைக்கு இத்தனை பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுட்டு கல்லூரியில படிக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி எத்தனை தியாகங்கள், எத்தனை போராட்டங்கள். தோல்ல சீலை போடணும்னா அதுக்கு எவ்வளவு விலை கொடுக்க வேண்டி இருந்தது என்று அண்ணன் சுபதி அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டார்கள். நான் அதோடு சேர்த்து ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். அதே திருவிதாங்கூர்ல இந்த பெண்கள், தாழ்த்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த பெண்கள் ஒரு வயதுக்கு பிறகு அவர்களுக்கு மார்பு, அதுக்காக ஒரு வரி போடுவாங்க. அந்த சகோதரிகள் மிக சாதாரணமாக ஏழை குடும்பங்களிலே பிறந்திருக்கக்கூடிய, ஒடுக்கப்பட்ட மக்களில் பிறந்திருக்கக்கூடிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். அங்க போய் அதிகாரிகள் ஒவ்வொரு முறையும் அவங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு வரிய வசூலிக்கிறேன் என்று உட்கார்ந்த பொழுது அவர்களால் ஒரு நிலைக்கு மேல் அதை தாங்க முடியவில்லை. காசு இல்லை கொடுக்கிறதுக்கு, அவ்வளவு வறுமை. அப்பொழுது அதை எதிர்த்து ஒரு வீட்டுல போய் நங்கேலின்னு ஒரு பெண், அந்த பெண்ணுடைய சேர்த்தலால இருக்காங்க அந்த பெண், அவங்க வீட்டு வாசல்ல போய் அதிகாரி, நீ வந்து எனக்கு அந்த வரியை கொடுக்கணும், உன் மார்பகத்தைக்கான வரியை நீ தர வேண்டும் என்று சொன்ன போது அவளால் அதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல. நேரா உள்ள போறா, ஒரு வாழை இலையை எடுத்து வைத்து தன் 2 மார்பகங்களையும் வெட்டி அந்த வாழை இலையிலே வைத்து கொண்டு வந்து போதுமா என்று அந்த அதிகாரி, அரசு அதிகாரியின் கையிலே கொடுத்து விட்டு அந்த குருதி கொட்டியதால் கொஞ்ச நேரத்தில் அவர் மாண்டு போகிறார். இத்தனை விலையை கொடுத்துதான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து இத்தனை பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், இங்க இத்தனை பேர் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் இந்த தியாகங்களை எல்லாம் நாம் மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம கையில ஒரு பொருள் இருக்கு, யார் வேணாலும் படிக்கலாம். ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. அதை தமிழ்நாட்டு மேல திணிக்கணும்னு கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறார்கள். ஆனால் அவங்க இன்னும் 30 வருஷம் பொறுத்து என்ன பெர்சன்டேஜ், என்ன சதவிகிதம் கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை எப்பொழுதோ கடந்துவிட்ட மாநிலம் தமிழ்நாடு. புதிய கல்விக் கொள்கையை நியாயமா நம்ம எழுதி அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? அவங்க பள்ளிக்கூடத்தெல்லாம் நிறைய மாணவர்கள் இல்லைன்னா பள்ளிக்கூடத்தை மூடணுமா, மூடி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கணுமா? தமிழ்நாடு ஒரு மாணவனோ மாணவியோ இருந்தால் கூட அந்த பள்ளியை மூடாமல் நடத்தக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அந்த பிள்ளைக்கு சிரமம் இருக்கக்கூடிய கூடாது, கல்வி போய் சேர வேண்டும். மலையில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஒரு குக்கிராமத்துல யாருமே போக முடியாத இடத்துல கூட அங்க ஒரு பள்ளியை உருவாக்கி அந்த மாணவர்களுக்கு கல்வி செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதுதான் திராவிடம். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பெண்களை நிச்சயமா வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்க மாட்டாங்க. பள்ளிக்கூடம் முடிச்சுட்டீங்கன்னா வீட்டுல வச்சுக்கணும். பள்ளிக்கூடம் முடிக்கிறதே பெரிய விஷயம். அதே போல ஆண்களாக இருந்தாலும் வசதி வாய்ப்பு இல்லைன்னா வெளியூர்ல போய் படிச்சு யார் வீட்லயும் தங்க முடியாது. சில பேருக்கு எல்லா ஊர்லயும் சொந்தக்காரங்க இருப்பாங்க, அதனால போய் தங்கி படிக்க முடியும். நிறைய குடும்பங்கள்ல யாரும் இருக்க மாட்டார்கள். வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பங்களிலே ஒடுக்கப்பட்ட குடும்ப சமூகங்கள்ல இருக்க மாட்டாங்க, போய் படிக்க முடியாது. அதனால் நீ போய் படிக்கிறதுக்கு அலைய வேண்டாம், உங்க ஊருக்கு பக்கத்திலேயே நான் கல்லூரியை கட்டுகிறேன் என்று கொண்டு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால யாரும் சொல்ல முடியல, நீ வந்து வெளியூருக்கு போய் படிக்காதமா, உன்னை அங்க அனுப்ப முடியாது, இங்க அனுப்ப முடியாது, வசதி இல்லை, என் வீட்டு பிள்ளையை படிக்க வைக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகாமல் இன்று அந்த 50% தாண்டி கடந்து நிற்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் இதை பற்றி எல்லாம் சிந்தித்து செயல்பட்ட திராவிட தலைவர்கள் தான்
அதற்கு காரணம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன தியாகங்கள், என்னென்ன திட்டங்கள், என்னென்ன சிந்தனைகள், இதெல்லாம் இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி இருக்கு என்று தெரிந்து கொண்டால்தான் இன்னைக்கு நமக்கு கையில கிடைச்சிருக்கக்கூடிய இந்த உரிமை, இந்த சுயமரியாதை, இந்த சமூகத்துல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மதிப்பிற்கு கூடிய இடம், அதை நாம் பொக்கிஷமாக பாதுகாக்க முடியும். ஏதோ சும்மா வந்துச்சு, ஒரு கம்ப்யூட்டர்ல முன்னாடி உட்கார்ந்துகிட்டு எதுக்கு இந்த ஜாதி, எதுக்கு ஜாதி சர்டிபிகேட், நிறைய ஸ்கூல்ல கேட்பாங்க. அரசாங்கம் தானே ஜாதியை திணிக்குது அப்படின்னு. எப்படி? நீங்க தானே ஜாதி சான்றிதழ் கேட்கறீங்க. ஜாதி சான்றிதழ் உன்னுடைய ஜாதியை தெரிந்து கொள்வதற்கு கேட்கப்படுவது இல்லை. உனக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை, கல்வியை தருவதற்காக அரசாங்கம் கேட்கக்கூடியதுதான் ஜாதி சான்றிதழ். இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் அண்ணன் சுபவி அவர்களும் அவரோடு சேர்ந்திருக்கக்கூடியவர்களும் இந்த திராவிட பள்ளியை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமா பெண்கள், இத்தனை இளம் பெண்கள் இங்க வந்திருக்கீங்க. நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அது பாசிசமாக இருக்கட்டும், இல்லை என்றால் இந்த சமூக நீதி, லிபரேஷன், இதுக்கெல்லாம் எதிராக, சிந்தனைகளுக்கு எதிராக பிற்போக்குத்தனத்தை உருவாக்கக்கூடிய மதவாத அரசியலாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டலிசமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது இந்த சமூகத்துல வந்து எப்படி உரையாடல்கள் குறைந்து கொண்டிருக்கிறது, டிபேட் எப்படி குறைஞ்சிட்டு இருக்கு. யாரும் யாருடைய கருத்தையும் எடுத்து சொல்ல முடியாது. யாரும் ஒரு கருத்தை வெளிப்படையாக பேசும் பொழுது அந்த கருத்து பெரும்பாலானவர்களுடைய மனதை புண்படுத்துது. முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் பெரும்பான்மை சமூகத்தை புண்படுத்துகிறோம் என்று. ஆனா அவங்க வந்து தமிழர்களுடைய அத்தனை உணர்வுகளையும் புண்படுத்தக்கூடிய வகையிலே பேசுவார்கள். தமிழ்நாடுன்னு சொல்லாதேன்பாங்க. நம்ம புண்படலையா? பெண்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லுவார்கள். ஒவ்வொரு முறையும் ஒன்றிய பாஜக பெண்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் பொழுது, பாலியல் பலாத்காரம் நடக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள், அந்த பெண்கள் ஏன் செல்போன் வச்சிருந்தாங்க, அந்த பெண்கள் வந்து அந்த பெண் ஏன் அண்ணா என்னை விட்டுடுன்னு சொல்லல, அண்ணான்னு சொல்லிருந்தா விட்டுருப்பானா? இப்படி அந்த இனிமேல் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது. இதையெல்லாம் பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கள். அதனால இந்த எந்த விதமான அடிப்படை வாதமும் பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயமாகத்தான் மாறும். முதல்ல பாதிக்கப்படுறது பெண்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.